இது முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் தெரியாமல் உங்கள் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டேன் சார். ஒரு கால் டாக்ஸில் நான் வந்துட்டு இருந்தப்போ டிரைவர் கேஷ் கேட்டார். கேஷ் இல்லைன்னு சொல்லி ஜிபே பண்ணும்போது உங்களுடைய நம்பருக்கு அது தெரியாமல் வந்துடுச்சு சார். கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த கேஷை மட்டும் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணி விடுறீங்களா திரும்ப ப்ளீஸ் சார்? எவ்வளோ அமிச்சிங்க? 850 rupees சார். நான் செக் பண்ணுறேன், 5 நிமிஷம் மட்டும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யாருக்கானா வரலாம். அவங்க சொன்ன மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்திருக்காது. கொஞ்ச நேரத்தில் அவங்க திருப்பியும் கால் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட் சார், அந்த பணத்தை எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் எனக்கு மெசேஜ் எதுவும் வரலன்னு சொல்லுவீங்க. அதுக்கு அவங்க சார் நார்மல் மெசேஜில் வராது சார், அது லிங்க்கோடு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பணத்தை அனைத்தையும் இழக்க நேரிடும். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை நம்ம எப்படி சட்டப்படி திருப்பி அனுப்பணும்? நமக்கு தெரியாத நபரிடமிருந்து வந்த பணம் 100 ரூபாயாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக திருப்பி அனுப்பக்கூடாது. அதை உங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள வர சொல்லி தான் போலீஸ் மூலமாக தான் நீங்கள் திருப்பி அனுப்பணும். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்க சைபர் ஸ்கேமர்ஸாக இருக்கலாம். நாம் எதுவும் புதிய பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது.